திடீர்னு ஜானகி அவங்களோட பேத்தி போட்ட பதிவு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குங்க. மறைந்த ஜானகி கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தும் எளிமையை விரும்பி தன்னோட இறுதி நாட்கள்ல மைசூர்ல சொந்த வீடு தனக்கென இருந்தும் அங்க ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்திருக்காங்களாம். அவங்களோட இந்த செயலுக்கு பின்னால வாழ்க்கையில சந்திச்ச இழப்புகளே காரணம்னு சொல்றாங்க. கடந்த ஆண்டு தன் ஒரே மகனை இழந்த அவங்க இழப்புக்கு முன்னாடி இன்னொரு இழப்பை அவங்க சந்தித்ததா ஜானகி அவங்களோட பேத்தி சொல்லி இருக்காங்க. இந்த குரலை கேட்டு ஆட்களே இருக்காதுங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் ரசிகர்களால் ரசிக்க பெற்றவங்க அவங்க. ஜானகி அம்மா அவங்களுக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கு அவங்களோட குரல் தான் முக்கிய காரணம். பல மொழிகள்ல 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை அவங்க பாடி இருக்காங்க. அந்த அளவுக்கு வரவேற்பும் கிடைச்சது. கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தும் தன்னோட இறுதி நாட்கள்ல எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. மைசூர்ல வாடகை வீடு எடுத்து வசிச்சு வந்திருக்காங்க. அதே ஊர்ல அவங்களுக்கு சொந்தமா வீடு இருந்தும் அங்க போகல. அவங்களோட ஒரே மகனான முரளி கிருஷ்ணா அவங்க கடந்த வருஷம் உயிரிழந்தாரு. அந்த வேதனைய அவங்கனால தாங்கிக்கவே முடியல. கடைசி நாட்கள்ல ஜானகி அம்மா தன்னோட மருமகள் மற்றும் பேத்தி அப்சராவோட வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்சரா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உருக்கமான பதிவை சொல்லி இருக்காங்க. அந்த பதிவுல மகனை இழக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு பெரிய இழப்பை அவங்க சந்திச்சிருக்காங்க. அவரு சந்தித்த இழப்பு அவருடைய ஒரே மகன் முரளியோட இன்னொரு மகள் வர்ஷா. ஜானகி அவங்களுக்கு 2 பேத்தி. ஒன்னு வந்து வர்ஷா, இன்னொருத்தவங்க அப்சரா. வர்ஷாவும் ஜானகியும் ரொம்ப நெருக்கமானவங்களாமா. ஜானகி அம்மாவுக்கு உலகத்துல மிகவும் பிடிச்ச நபர்னா வர்ஷா அவங்க தானாமா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதீத அன்பு வச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு ஜானகி அவங்கள பாத்துக்க வேண்டிய இடத்துல வர்ஷா அவங்க இருந்திருக்கணும். ஆனா வர்ஷா அவங்க இருந்திருந்தா பாட்டிக்கு எல்லாத்திலயுமே உதவியா இருந்திருப்பாங்க. ஜானகி அவங்களுடைய அன்பிற்குரிய பேத்தியான வர்ஷா 2023 ஆகஸ்ட் மாதம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுதான் பாட்டியோட முதல் பேரிழப்பு. இந்த இழப்புல இருந்து அவங்க வெளியில வரக்கு ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டாங்க. அடுத்த பேரிடியா தன்னோட மகனையும் இழந்துட்டாங்க. கிருஷ்ணா அவங்களுடைய மறைவு இன்னும் பெரிய இழப்பா அவங்களுக்கு கொடுத்திருக்கு. அந்த பதிவுல துயரங்கள் முழுமையா விலகிறது இல்ல, வாழ்க்கை முழுக்க சுமந்து செல்ல கற்றுக்கிறோம். எங்கோ ஒன்றாக என்னோட பாட்டி ஜானகி அவங்களும் சகோதரி வர்ஷா அவங்களும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆறுதல். வாழ்க்கை முடிஞ்சாலும் அன்பு முடிகிறது இல்ல, அனுபவங்கள் தான் என்ன பலமாக்குது. துயரம் எப்பவும் வெளிப்படையா இருக்காது. சில நேரங்கள்ல அது அமைதியான தனிப்பட்ட உணர்வா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பாட்டி யாரையும் குறை சொல்லவே மாட்டாங்க, எல்லார்கிட்டயும் நல்லதே பாப்பாங்க. என் சகோதரியும் அப்படிப்பட்டவங்க தான். 2 பேருமே குழந்தை குணம் கொண்டவங்க. 2 பேருமே எங்க போனாலும் அங்க அன்பை மட்டும்தான் பரப்புவாங்க. ஆனா 2 பேருமே இன்னைக்கு எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப பெரிய இழப்பு எங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் ஒன்னா இருக்காங்க, இதுதான் எங்களோட மன நிம்மதின்னு அப்சரா பதிவிட்டு இருக்காங்க. இந்த பதிவு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குங்க.